எல்லாரும் அவன் மதர்லாண்ட் அம்மா அப்பா இருந்த இடம் எல்லாம் அவ தெரிஞ்சு வச்சிருக்கோம். லண்டனில் இருந்து வந்து அம்மா அந்த கண்ட்ரிக்கு வர ஒரு நைஸ் ஃபீலிங். எத்தனை தட்டு வைத்து ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்ற முறையை தன்னுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒரு நிகழ்வு ஒன்று செஞ்சிருக்கிறார். 3 தரம் ஆராய்த்தப்பட வேண்டும். தமிழ் one of the oldest language. வணக்கம் உறவுகளே, இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க போகிறது என்னவென்றால், அவருடைய தமிழோட பாரம்பரிய முறையிலே பின்னி பிணைந்த கலாச்சாரங்களோடு பின்னி பிணைந்த பல நிகழ்வுகள் உள்ளன. திருமண வீடுகள், பூப்புனித நீராட்டு விழா, அவ்வாறான பல நிகழ்வுகள் எங்களுடைய தமிழருடைய கலாச்சாரங்களோட ஊறி போனது. அந்த வகையில் லண்டனில் இருந்து வந்து புலம்பெயர் தேசத்திலிருந்து வந்து தன்னுடைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்து ஒரு நிகழ்வு ஒன்று செஞ்சிருக்கிறோம். பூப்புனித நீராட்டு விழா, அதில் எல்லோருமே சேர்ந்து அந்த நிகழ்வை சிறப்பித்திருக்கிறோம். இதில் என்ன மாதிரியான சுவாரஸ்யமான விடயங்கள் நடைபெற்றுள்ளன, என்னுடைய இது ஏன் செய்யப்படுகிறது என்பது சம்பந்தமான சகல விடயங்களையும் இந்த காணொலியை நாங்கள் பார்க்க போகிறோம். இனிதான் என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வாரீங்கண்டா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். பொதுவாக யாழ்ப்பாணத்தில் பூப்புனித நீராட்டு விழா என்றால் தோயவாய்த்தல் நிகழ்வு ஒரு நாள் செய்வார்கள். அடுத்த நாள் அந்த பூப்புனித நீராட்டு விழாக்கான விழாவாக செய்வார்கள். பின்னர் கேக் கட் பண்ணி அடுத்த நாளோ இல்லாட்டி அந்தண்டு பின்னேறமோ செய்கின்றார்கள். அதில் நடைபெற்ற இந்த 3 நிகழ்வையும் தொகுத்து இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த நிகழ்வில் மாமன் முறையில் இருப்பவர்கள் முன்னின்று செய்து கொள்வார்கள், தொடக்கி வைப்பார்கள். அவ்வாறான ஒரு செயல்பாடை நாங்கள் பார்க்கின்றோம். அதன் பின்னர் ஏனைய உறவினர்கள் பங்கு பெற்றி அந்த பாலர்கள் வைக்கின்ற அந்த நிகழ்வினை சிறப்புறச் செய்வார்கள். இறுதியாக பொம்பளையினுடைய அந்த தாயும் தகப்பனும் பாலர்கள் வைத்து இந்த நிகழ்வை நிறைவு செய்து பின்னர் தோய வாய்த்தல் அந்த நிகழ்வானது நடைபெறும். இன்றைய காலத்தில் இதுக்கென்று தனியாக ஒரு செட் ஒன்று போட்டு செய்வது யாழ்ப்பாணத்தில் இல்லை, வேறு எல்லா இடங்களிலும் ஒரு வளமையாக மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு விடயமாக காணப்படுகிறது. அதைத்தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். தாமரை தடாகம் போல இருக்கின்ற அந்த தொட்டியினுள் நீரை பாய்ச்சி அதில் தோயவாக்கும் நிகழ்வானது நடைபெறப் போகின்றது. முன்னைய காலத்தில் எல்லாம் இவ்வாறான செயல்பாடுகள் இல்லை. தற்காலத்தில் இது ஒரு ரெண்டிங்காக எல்லோரும் செய்யப்படுகின்ற ஒரு விடயமாக காணப்படுகின்றது. பொம்பளையின் வயசை ஒத்த தோழியர் இனி செம்பினுள் நீரை அள்ளி ஊற்றுகின்ற அந்த ஒரு செயல்பாடு
அடுத்த நாளில் நடைபெறுகின்ற அந்த பூப்புனித நீராட்ட விழா எவ்வாறு நடைபெற்றுள்ளது என்பது சம்பந்தமான விடயங்களை எவ்வாறு எங்களுடைய கலாச்சாரங்களோடு பழமையோடு ஒன்றி நடந்தது என்பதனையும் நாங்கள் பார்க்கலாம். நாயினம் மேளம் என்பது எங்களுடைய தமிழருடைய அந்த பாரம்பரியத்தோடு ஒன்றித்த உண்டு. இந்த இப்படியான விழாக்களின் போது நாங்கள் எல்லோரும் அந்த மேள நாயினங்களை பிடித்து நாங்கள் எங்களுடைய அந்த விழாவை சிறப்பிப்பதற்காக செய்யப்படுகின்ற அந்த நிகழ்வில் ஒரு முக்கிய அங்கமாக இது காணப்படுகின்றது. சின்னஞ்சிறு குழந்தைகள் அந்த பூத்தட்டத்தை எடுத்து செல்வதற்காக காத்திருக்கின்றார்கள்.
அதே போல் கொஞ்சம் வளர்ந்தவர்களுக்கு அந்த விளக்கு, சிறு விளக்கானது கொடுக்கப்படுகின்றது. அதே போல் அதனை விட வயசு கூடியவர்களுக்கு, முதல் வந்தவர்களை விட அவர்களுக்கு நாங்கள் குத்து விளக்கானது கொடுக்கப்படுகின்ற அந்த காட்சி. தற்பொழுது பொம்பளை அழைத்து வருகின்ற அந்த நிகழ்வானது நடைபெறுகின்றது. சிறு விளக்குகளை கொண்டு வருபவர்கள் மிகவும் நேர்த்தியாக கொண்டு வருகின்ற அந்த காட்சி. இளம் பெண்கள் குத்து விளக்கு கொண்டு வருகின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம்.
இன்றைய இந்த பூப்புனித நீராட்டு விழாவில் முக்கியமான பகுதியான அந்த ஆண்டாள் மாலையை வந்து கொண்டு போய் போடுகின்ற அந்த நிகழ்வானது நடைபெறுகின்றது. இன்றைய தினத்திலே வந்து சாமத்திய சடங்கு என்கின்ற ஒரு விடயம் மத்திய ஒரு விடயம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இணுவில் மண் என்பதற்கான ஒரு அடையாளமான ஒரு கலாச்சாரம் பண்பாடு கூடிய சாமச்சடங்கு எவ்வாறு இருக்கின்றது என்பதற்கு அமைப்பாக எங்களுடைய முன்னோர்கள் தான் எங்களுக்கு வழிவந்து இவ்வாறு செய்ய வேண்டும் என்ற ஒழுங்குகளை காட்டி தந்தார்கள். அந்த வகையிலே அந்த மரபு என்றது பேணப்பட்டு வருவதிலே மிகவும் முக்கியமானது. இன்றைய தினத்திலே மாமனுக்குத்தான் முக்கிய இடம் கொடுக்கப்படுகின்ற விடயம் வந்து எங்களுடைய இணுவில் பண்பாட்டிலே இணுவிலே மாமன் என்ற முறையில் இருக்கின்றவர் தான். அதாவது வந்து பெண்ணினுடைய மாமன்ன்றது அந்த பெண்ணினுடைய தாயினுடைய தமையன் தம்பியாக இருக்கிறான். அவர்கள்தான் இந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் என்ற அந்த விடயம் மரபாக பேணப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த சாமச்சடங்கு என்கின்ற விடயம் பூப்புனித நீராட்டு விழா, இந்த பூப்புனித நீராட்டு விழா என்பது வந்து மிகவும் அழகாக இணுவில் செய்வது இருந்தாலும் பல வகையாக பல ரகமாக பல விதமாக பல்வேறு இடங்களிலே கொக்குவில் தாவடி சாவச்சேரியிலேயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வேறு ஏனென்று கேட்டால் இதை கூறுகிறோம் என்றால் இடம்பெயர்ந்திருக்கின்ற போது நாங்கள் சாமச்சடங்கை நாங்கள் பார்த்தோம். அந்த சாவச்சேரி பண்பாட்டிலே வந்து அங்கத்தை பண்பாட்டு முறையில் சாமச்சடங்கு வைக்கின்ற முறைமை வேறு, இங்கு வேறு. ஆனால் இங்கு மாமன் தான் கும்பம் வேண்டுவார். அதை விட ஆராத்தி செய்தல் எத்தனை தட்டு வைத்து ஆராத்தி செய்ய வேண்டும் என்ற முறையை எங்களுடைய முன்னோர்கள் காட்டி தந்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே புட்டுக்களி என்ற விடயத்திலே புட்டும் களியும் பால் ரொட்டி இந்த மூன்றை மிக முக்கியமாக சொன்னாலும் அப்படியே அந்த நிறைநாளி ஆராத்துதல், அதை விட ஆராத்தி என்ற விஷயம் வந்து இதை விடத்தான் அங்கே பெருகுகின்றது. ஆராத்தி திட்டங்கள் 10 பேர் 11 13 வரக்கூடாது, 14 வெல்லாம் என்கிற இந்த விடயத்தில் ஒழுங்கிலே இவ்வாறாக அந்த ஆராத்தி தட்டுகள் இத்தனை வைக்கப்பட வேண்டும் என்ற விடயத்தை கூட எங்களுடைய பண்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஒற்றை விட அந்த தட்டுக்கள் வைத்து ஆராத்த வேணும். அந்த ஆராத்து வந்து வெலப்பக்கமாக, அதாவது வந்து ஆராத்து வந்து வெலப்பக்கமாக எடுத்து ஆராத்த வேண்டும். 3 தரம் ஆராத்தப்பட வேண்டும் என்ற விடயம் வந்து ஆராத்திலே மிக முக்கியமாக சொல்லப்படுகின்றது. அந்த வகையில் மட்டுமல்ல, கண்டதண்ணி வாத்தலில் துவங்கி சாமத்தி சடங்கு மேடையிலே நிகழ்த்துகின்ற நிகழ்ச்சி வரைக்குமே மாமன் மாமியைத்தான் முன்னுக்கு வைத்து செய்கின்ற விடயம். மாமன் தான் முதலாவது தனியை அந்த பெண்ணுக்கு வார்ப்பார். பெண்ணுக்கு பார்க்கின்ற முறை வந்து மிகவும் முக்கியமானது. கும்பம் வைத்து அந்த முதலாவது அணிவார்ப்பு கன்னி தண்ணி வார்ப்பு என்று கூறுவார்கள். அந்த கன்னி தண்ணி வார்ப்பை மாமனை நிகழ்த்துவார், மாமியும் இணைந்து நின்று நிகழ்த்துகின்ற அந்த விடயம்தான் மிக முக்கியமானது. அதை தொடர்ந்து இங்கே ஆராத்தின்றது உறவினர் உற்றார் உறவினர்கள் மாமன்மாருக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் அனைத்து ஆராத்திகளும் இடம்பெறுகின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இணுவிலுக்குரிய பண்பாடு கலாச்சாரம் பேணப்படுகின்ற வகையிலே பெண்ணினுடைய பாரம்பரியம் பேணி பாதுகாக்கின்ற விடயத்திலே மிக முக்கியமானவனாக மாமன் என்றவன் கருதப்படுகிறான். பெண்ணை எண்ணுவதற்கு கரம் பிடித்து கொடுத்து அவருக்கு அந்த பிள்ளைக்கு பெண் பிறந்த பிறகு அந்த மாமனே அத்தனை விடயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கப்படுகின்ற அந்த பண்பாடு தான் இணுவிலே பெரிய ஒரு பண்பாடாக காணப்படுகின்றது. எங்களுடைய கண்ணுக்கு இன்று வரைக்கும் எனக்கு தெரிய அந்த வகையிலே எனக்கு தெரிந்த வகையிலே தான் சுருக்கமாக இந்த விடயங்களை கூறியிருக்கின்றேன். உண்மையிலே இந்த சாமச்சடங்கு முந்தி வீட்டிலே நடக்கப்படுகின்ற சாமத்தி சடங்கு தற்காலத்தினுடைய மாற்றங்கள் வேகமாக நகர இப்போது கோயில்களிலே இருக்கின்ற மண்டபங்களிலே கூட சாமச்சடங்கு நிகழ்வு நடக்கின்றது.
அந்த வகையில் நாங்கள் வைக்கப்பட்டுள்ள உணவுகளை வந்து பார்க்கலாம். 2 வகையான அரிசி, அதே மாதிரி பருப்பு, குழம்பு, பன்னீர் கறி, வெள்ளைக்கறி, உருளைக்கிழங்கு, பொரியல் கறி, அதே மாதிரி அப்பளம் வடை என சகல விதமான உணவுகளும் இங்கு வைக்கப்பட்டிருந்தது. அவ்வாறே வந்தவர்கள் வந்து தங்களுடைய அந்த மதிய உணவுகளை எடுக்க ஆரம்பித்துள்ளார்கள். நிறைநாளி உட்பட ஆளாத்துவதற்கான ஏனைய சகல ஆளாத்திகளும் கொண்டு வரப்பட்டு, கூடுதலாக இவ்வாறான ஆளாத்திகள் திருமணம் முடித்தவர்களை செய்வார்கள். அவ்வாறானவர்களினால் செய்யப்படுகின்ற அந்த ஆளாத்தி பொருட்களானது கொண்டு வரப்படுகின்றது. இவ்வாறான நிகழ்வுகளில் சொந்த பந்தங்களை அவங்க கூடி சந்தோஷமாக இருக்கின்ற அந்த ஒரு நிலையை வந்து நாங்கள் பார்க்க முடியும். இவ்வாறு தான் எல்லா இடங்களிலும் இவ்வாறான நிகழ்வுகளின் போது இறுதியாக ஒரு புகைப்படத்தோடு முடிவு செய்வார்கள். வணக்கம் தம்பி, வந்ததுக்கு எத்தனை தரம் இப்போ யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க? 2 தரம் வந்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ நீங்கள் இந்த நிகழ்ச்சி வந்து இங்கே வந்து செஞ்சுருக்கிறீங்க. உங்களுக்கு அங்கே யூகேயில் செய்கிறதுக்கும் இங்கே எங்களோட யாழ்ப்பாணத்தில் உங்களுடைய பூர்வீக இடமான யாழ்ப்பாணத்தை செய்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? யூகேயில் கொஞ்சம் ஃபாஸ்ட் பேஸ்டாக இருக்கும். ஆனால் இங்கே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக அமைதியாக கணக்கு ஃபேமிலி வருவாங்க. யூகேயில் ஒரு ஸ்மால் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் யூகே மட்டும்தான் வருவாங்க. ஆனால் இங்கே யூகே, கனடா, ஸ்ரீலங்காவிலேருந்து எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் வருவாங்க. இப்போ இங்கே ஒரு 500 பீப்புள் இருந்துவாங்க. யூகேயில் 200-100 பீப்புள் தான் வந்துவாங்க. அப்போ நல்ல கிராண்டாக இருந்தது இன்றைக்கி. அங்கேண்டா இந்தளவுக்கு ஒரு கிராண்டாக இருந்திருக்காதுன்னு இல்லை. அப்போ நீங்கள் எதிர்வரும் காலங்களில் இங்கே வர்றதுக்கான விருப்பங்கள் இருக்கா, இல்லாட்டி என்ன மாதிரி? இங்கே ட்ராபிக்கல் நல்ல வித்தியாசமாக இருக்கும். உங்களோட அம்மா அந்த கண்ட்ரிக்கு வர வந்து ஒரு நைஸ் ஃபீலிங். என்ன உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்
உங்களை பார்த்து சிரித்து இப்போ உங்களை அடையாளம் கண்டுபிடிக்கிற வந்து ஒரு இங்கே பெரிய ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது, அங்கே சின்ன ஃபேமிலி இருக்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஓகே. இப்போ உங்களை மாதிரி இப்போ அங்கே புலம்பெயர் தேசத்தில் பிறந்து வளர்ந்து அங்கேயே பிறந்து வளர்ந்தாங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? சிலாக்கள் அங்கே இருந்தோன்னு இங்கே வேறு விருப்பம் இல்லாமல் நிற்கவில்லை. இங்கே கொழும்புல இருக்கிற சில பிறந்து வளர்ந்தாக்களே இங்கே யாழ்ப்பாணம் வேறு விருப்பம் இல்லாமல் இருக்கணும். அப்போ அவைக்கு என்ன சொல்ல வாரீங்க? வந்து பாருங்கோ, பழம் சாப்பிட்டு பாருங்கோ, இங்கே நல்லா இருக்கும். மோட்டர் சைக்கிள் ஓட்டோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வித்தியாசம். அங்கே அப்படி ஒன்றும் இல்லை, அங்கே ஊபர் கார். இங்கே ஒரு ரிலாக்ஸ் ஃபீலாக இருக்கும், ஸ்லோ பேஸ்டாக இருக்கும். வெயில் தான் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும், நுழம்பு கொஞ்சம் கடிக்கும், ஆனால் அவ்வளோதான். நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வணக்கம் தங்கச்சி. வணக்கம். நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? இப்போ நான் இப்போ லண்டன்லேருந்து வந்திருக்கிறேன், இங்கே ஹர்ஷியான சாமத்தி வீடுக்கு. ஓகே. உங்களுக்கு வந்து இங்கே லண்டனில் நீங்கள் பார்த்த நிகழ்வுகளுக்கும் இங்கே யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு மற்ற வேறு இடங்களில் பார்த்த நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? வித்தியாசம் வேண்டாம் யோசிக்கணும். ஆனால் இப்போ ஒன்று நான் சொல்ல வேண்டாம், இப்படி குடும்பமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் வித்தியாசம் தான். அங்கே இங்கிலாண்டில் சில நேரத்தில் வந்து எல்லோரும் வந்துட்டு போய் நைஸ் எல்லோரும் பார்க்குறது. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் குடும்பமாக எல்லோரும் ஈவன் ஒரு வேலை செய்கிறீங்கன்றாலும் லைக் எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணி செய்கிற மாதிரி. அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும், எல்லோரையும் தெரிஞ்சமோ பார்க்க. அது வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான், ஹாப்பி வந்ததும். இப்போ உங்களை மாதிரி அங்கே பிறந்து வளர்ந்த பிள்ளைகள் வந்து சிலர் வந்து இங்கே வேறு விருப்பம் இல்லாத ஒரு தன்மையும், அதே மாதிரி இங்கே கொழும்பில் இருக்கிற சிலரும் அந்த அங்கேயே இருந்தால் இங்கே சொந்த இடங்களுக்கு வேறு விருப்பம் நாட்டம் இல்லாமல் இருக்கிறார்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க? நீங்கள் என்ன ஒரு அறிவுரை அட்வைஸ் ஒன்று சொல்ல போகிறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்டா, இப்போ எல்லோரும் வந்து அவன் மதர்லேண்ட் அம்மா அப்பா இருந்த இடம் எல்லாம் அவை தெரிஞ்சு வச்சுருக்கணும். அது ஒரு ரெஸ்பெக்ட், அதுங்கிற கல்ச்சர். இப்போ தமிழ் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் லாங்குவேஜஸ் மாதிரி. அதை நாங்கள் எப்பயும் மேலே கொண்டு போகணும், எங்கட பிள்ளைகளுக்கு சொல்லி காட்டணும். நானும் போய் சொல்ல மாட்டேன், முந்தியெல்லாம் பல 7 வருஷத்துக்கு முன்னும் இங்கே வந்தேன் நான். அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, என்ன பூச்சின்னு நாளுவேன், வெயில் கொசு கடிக்குது அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இப்போ திருப்பி வரைக்க தான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆக்களை பார்க்க. இப்போ ரீசெண்டாக பைக்கில் போய் அது நான் சவுண்ட் பண்ணேன், ஆனால் பைக்கில் போய் ஒரு வித்தியாசமான ஃபீல் ஆகுது. இப்படி தான் இருந்திருப்பேனோ, இப்படி தான் எல்லாத்தையும் பார்த்து சுற்றி போயிருப்பேனோண்டு. ஆனால் எல்லாரும் வந்து என்ஜாய் பண்ணணும், வேறு மாதிரி லிவ் பண்ணி பார்க்கணும். அதுதான். சரி, அப்போ இன்றைக்கு நடந்த இந்த ப்ரோக்ராம், அதாவது இந்த பூப்புனித நீராட்டு விழா உங்களுக்கு பிடிச்சிருந்தா? ஓ நல்லா ஹாப்பி. சரி, ஓகே, நன்றி, தேங்க்யூ. அவ்வாறு இறுதியாக அந்த கேக் கட் பண்ணுற அந்த நிகழ்வில் வந்து நாங்களும் ஒரு அழகான அந்த ஒரு கேக் கொண்டு ஆர்டர் பண்ணி பட்டர்ஃப்ளை தீமில் கட் பண்ணியிருந்தோம். அவ்வாறு இந்த நிகழ்வானது இனிதே எதிர்பார்த்த மாதிரி சந்தோஷமாக நிறைவேறுகின்றது. சரி உறவுகளை, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு சிறந்த காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.